வணக்கம் நண்பர்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி. நான் உங்களின் எடிட். இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் இருக்கும் ஒரு அதிசயமான ஆன்மீகமும் கூடிய இயற்கை சூரிய ஒளியால் கவரும் பர்வதமலை பற்றி. இது ஒரு சாதாரண மலை இல்லை, இது புராதன வரலாற்றையும் ஆன்மீக சக்தியையும் கொண்ட ஒரு புனித பூமியாகும். வாருங்கள், நாம் இந்த பர்வதமலையை நோக்கி ஒரு பயணத்தை தொடருவோம். நமது மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியாக பர்வதமலையை நோக்கிய ஒரு பயணம். பர்வதமலை எங்கே இருக்கிறது? இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைப்பகுதியில் இருக்கிறது. இதுவரை அதிகமாக மக்கள் தெரிந்து கொள்ளாத இந்த மலை ஆன்மீக தேடலுக்கு ஒரு முக்கிய இடமாக மாறியுள்ளது. மலை ஏறுவது எப்படி? இந்த மலையின் உச்சிக்கு சென்றால்தான் அந்த சக்தியை உணர முடியும். ஆனால் வழி சுலபமல்ல. இது சுமார் 4-5 கிலோமீட்டர் மெதுவாக ஏற வேண்டிய ஒரு கடினமான பாதையாகும். முழு மலையும் பாறைகளால் ஆனது. சதுர கற்கள் போல் அடுக்கி கிடக்கும் பாறைகள். சில இடங்களில் 4 கால் வைத்து தான் ஏற வேண்டிய இடங்களும் இருக்கிறது. இங்கு மணிக்கோவில்கள், காடுகள், பரம அமைதி அனைத்தும் ஒரு வேறு உலக அனுபவத்தை தருகிறது. மலைகள் உச்சியில் என்ன இருக்கின்றது? பர்வதமலை உச்சியில் மலைக்கரசர் சுவாமி என்ற பெயரில் ஒரு சிவலிங்கம் உள்ளது. இந்த இடம் சித்தர்களின் வாசஸ்தலம் என்றும் நம்பப்படுகிறது. அங்கே வரும்போது உணரப்படும் ஆன்மீக அலைகள் மனதை அமைதியாக்குகின்றது. இம்மலையின் விசேஷம் என்ன? இங்கே அதிகமாக சிவராத்திரி திருவிழா யாத்திரை தான் நடக்கும். சமீப காலங்களில் இளைஞர்கள், ஆன்மீக தேடலர்கள், யோகிகள் என பலரும் இங்கு வந்து உள்ளுணர்வுகளை உணர்கின்றனர். பெரும்பாலானவர்கள் எதற்கும் பற்றில்லாமல் வருகின்றனர். அந்த பக்தியும் இயற்கைக்கு இடையிலான தொடர்பும் இங்கே மிக ஆழமாக இருக்கிறது. பர்வதமலையின் புராதன வரலாறு. சில புராணங்களில் பர்வதமலை ஒரு சித்தர் பூமி என்றும் அருணாச்சல சிவனின் சக்தியாலேயே இது உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. 18 சித்தர்கள் தியானம் செய்த இடமாக நம்பப்படுகிறது. பர்வதமலை அருகில் அதிகமாக நாகப்பாம்புகள் காணப்படுகின்றன. இது இந்த மலை நாகர்களால் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்காக ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. சிலர் இது நாக சித்தர் தங்கிய இடம் என்றும் நம்பப்படுகின்றது. இரகசிய வாயில்கள். சமய வரலாற்றில் பர்வதமலையில் சில இரகசிய குகைகள் உள்ளதாகவும் அவை நுழைவதற்கே ஆன்மீக தகுதி வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அந்த இடங்கள் தியான குகைகள் எனப்படுகிறது. நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பர்வதமலை ஒரு சோதனையான பயணம். ஆனால் இந்த பயணம் நம்மை உள்ளத்தை அமைதியான தியானம், பக்தி என பல ரகமான நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. இது இயற்கை, பக்தி மற்றும் மனித உணர்வுகளில் கூட்டாகும். நண்பர்களே, ஒரு முறைக்கு சென்று வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதை ஒரு அனுபவத்தால் சொல்ல முடியாது, உணர வேண்டிய ஒன்று.